Converting from bigger unit to smaller unit. அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கன்வெர்ட் 53 கிலோமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். அப்போ கொடுத்துருக்கிறது என்ன, இதில் கொடுத்துருக்குறாங்க கிலோமீட்டரில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. எதான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும், சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ கிலோமீட்டர் அப்படிங்கிறது சென்டிமீட்டரை கம்பேர் பண்ணல பிக்கர் யூனிட். அப்போது நம்ம பெருசுலேருந்து சின்ன யூனிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், மல்டிப்ளை வந்து பண்ணணும். பிக்கர் டு ஸ்மாலர், பிக்கர் யூனிட்லேருந்து ஸ்மாலர் யூனிட் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போது கிலோமீட்டர்லேருந்து நம்ம சென்டிமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 53, 1 கிலோமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிடணும். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1 lakh சென்டிமீட்டர். அப்போ நம்ம 53 கிலோமீட்டரை நம்ம வந்து சென்டிமீட்டரை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ 53 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 53 இன்ட்டு 1 lakh. இப்போ ஆன்சர் என்ன வரும், 53 lakh சென்டிமீட்டர். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து கன்வெர்ட் 6.43 ஹெக்டோகிராம் இன்ட்டு டிஜி. இது ஹெக்டோகிராமை நம்ம என்ன செய்யணும், டெசிகிராமாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதாவது டிஏஜி அப்படின்னா டெக்காகிராம், டிஜி அப்படின்னா டெசிகிராம். இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் டைம் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வந்து வரக்கூடாது. அப்போது ஹெக்டோகிராம்லேருந்து நம்ம என்ன செய்யணும், டெசிகிராமாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 1 ஹெக்டோகிராம் ஈக்குவல் டு எத்தனை டெசிகிராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் வந்து பார்க்கணும். 1 ஹெக்டோகிராம் ஈக்குவல் டு 1000 டெசிகிராம். அப்போது 6.43 ஹெக்டோகிராம் இஸ் ஈக்குவல் டு 6.43 இன்ட்டு 1000. ஹெக்டோகிராம்ங்கிறது வந்து பிக்கர் யூனிட், டெசிகிராம் அப்படிங்கிறது வந்து ஸ்மாலர் யூனிட். இதை நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணல, ஃபஸ்ட்டு டெசிமலை வந்து நம்ம எடுத்துட்டு இந்த 3 ஜீரோவையும் இந்த இடத்துல போட்டுடணும். போட்டுட்டு ஃப்ரம் இந்த சைடில் இருந்து 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்ம பாயிண்ட் வைக்கல, 6.430 டெசிகிராம். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க, கிலோ லிட்டர் டு மில்லி லிட்டர். இதில் வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போது 1 கிலோ லிட்டர் ஈக்குவல் டு எத்தனை மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். 1 கிலோ லிட்டர் ஈக்குவல் டு 10 lakh மில்லி லிட்டர். அப்போது 13.85 கிலோ லிட்டர் equal to 13.85 into 10 lakh. இதை நம்ம கன்வெர்ட் பண்ணல 1385 நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை டெசிமலை விட்டுட்டு அப்படியே எடுத்துட்டு இந்த ஜீரோவை அப்படியே போட்டுருணும். எத்தனை ஜீரோ இருக்குது, 6 zeros இருக்குது. 1 2 3 4 5 6. அப்போது 6 zeros போட்டுட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்ம 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ ரிமைனிங்கை நம்ம அப்படியே எழுதிடலாம். 1385 4 ஜீரோ இருக்குது மில்லி லிட்டர். இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட் இதில் எப்படி இப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் போட்டிருந்தேன். அந்த டயக்ராம் வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இப்படி தான் நம்ம வந்து ஒரு பிக்கர் யூனிட்லேருந்து ஸ்மாலர் யூனிட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெத்தட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.